وبركاته. இருக்கிறவங்களாச்சும் சேர்ந்து வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். வயசானவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, சாஞ்சிக்கலாம். வாங்க, நெருங்கி வாங்க. போகிறவங்க போகட்டும், சொர்க்கத்துக்கு போகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். ரமையான மோமின்களே, அல்லாஹ் தஆலா கியாமத்து வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேர் அற்புதமான குர்ஆனை ஒரு நடமாடும் மொபைல் முஅஜிஸாவாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த குர்ஆன் மட்டுமே கியாமத்து வரையிலும் ஒரு புள்ளி கூட மாற்றம் பெறாமல், மாற்ற முடியாமல், குர்ஆனை போன்று வேறொரு ஆக்கத்தை உருவாக்கவும் முடியாத பலகீனத்தோடு அல்லாஹ் பலமான தன்னுடைய கலாமாக குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் 23 ஆண்டுகள் தொடர்ந்து அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப இறங்கிக் கொண்டே இருந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப ஓதுவார்கள். இந்த ரமதானுடைய காலத்திலே தான் எல்லா வேதங்களும் இறக்கப்பட்டது. தௌராத், ஜபூர், இன்ஜீல், குர்ஆன். ஆனால் மற்ற வேதங்களுக்கும் குர்ஆனுக்கும் இருக்கிற வித்தியாசம், மற்ற வேதங்கள் பலகைகளில் தோள்களில் இறக்கப்பட்டது. இதை உங்களுடைய அலா கல்பிக பிஇذنில்லாஹ், உங்களுடைய இதயத்தில் இறக்கி கொடுத்தேனுங்கிறான். அதனால தான் பாதுகாக்கப்படுது. அக்பருடைய காலத்தில் இந்தியாவில் வச்சு குர்ஆன் எல்லாம் எரிக்கப்பட்டுருச்சு. அப்போ அவர் சொன்னார், இருக்கிற குர்ஆன்லாம் நீங்கள் எரிச்சுக்குங்க, அதை நம்பி நாங்கள் இல்லை. ஒரு 20 ஹாஃபிதுகளை திரட்டி அவர்கள் ஓத ஓத குர்ஆன் மீண்டும் எழுதப்பட்டது. இந்த குர்ஆன் இதயத்தின் வழியே பாதுகாக்கப்படுது. அப்போ இந்த குர்ஆனுடைய பல்வேறு சிறப்புகளில் ஒரு தனி மனிதராக வரலாற்றில் அறியப்படுகிறார்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இவருக்கு பேர் என்னன்னா, பெருமானாருடைய மொழிபெயர்ப்பாளர் என்று ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. வஹியை எழுதக்கூடிய எழுத்தாளர், காத்திபுல் வஹி என்ற சிறப்பு பெயரும் இந்த சஹாபிக்கு உண்டு. பெருமானார் மதீனாவுக்கு வந்து நிர்பந்தமாக பத்ர் போர்க்களம் அவர்கள் மீது திணிக்கப்பட்ட போது படையை தயார் செய்கிறாங்க. அந்த படையை ஒரு முறை பார்த்து விட்டு பெருமானார் வருகிற பொழுது நினைக்கிறாங்க, நம்ம வாழ்க்கையில முதல் முறையாக நம்முடைய தலைமையில ஒரு பெரும் படை போருக்காக புறப்பட்டு போகிறது. எந்த அனுபவமும் இல்லை, முன் அனுபவமும் இல்லை. பெருமானார் ஒரு இராணுவ பயிற்சி எடுத்தவரும் இல்லை, தளபதியும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவிற்கு ஏற்ப சமூகத்தை காக்க வேண்டி களம் கண்டார்கள் பெருமானார். அப்படி படையை பார்த்துட்டே வரும்போது ஒரு 13 வயசு பையன் ஒரு வாளை தூக்கிட்டு அந்த படைக்குள் வந்து கொண்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட வாள் உயரத்துக்கு அவர் இருக்கிறாரு, அல்லது அவரை விட வாள் பெருசா இருக்கு. வந்தவர் நேராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து, இذن لي يا رسول الله ان اكون உஜாஹிதுக ஃபீ சபீலில்லாஹ், நாயகமே அனுமதி கொடுங்கள், உங்களோடு அல்லாஹ்வுடைய இந்த பாதையில் நான் ஜிஹாது செய்ய வேண்டும் அப்படின்னு என்ன செய்யறாரு, வந்து நிற்கிறாரு. பெருமானார் ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஒரு சின்ன பையன்கிட்ட ஜிஹாதுடைய உத்வேகம், மார்க்கத்தின் மீதான ஈடுபாடு, அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கிற அளப்பரிய அந்த ஈமான், இதையெல்லாம் பாராட்டி வயசு பத்தாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. வயசு அப்படி நிறைய சிறார்கள் திருப்பப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா உலகத்திலேயே போருக்கான விதிமுறைகளை சட்டமாக்கி கொண்டு வந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். இன்னைக்கும் போருக்கான மரபுகள் அப்படிங்கிறது உலகத்துல கடைபிடிக்கப்படுறதில்லை. பெருமானார் சொன்னாங்க,
சிறுவர்கள் கூடாது, பெண்கள் கூடாது. அதே மாதிரி நீங்க யாரை தாக்க போகிறீர்களோ அந்த எதிரிகள் தான் நோக்கமா இருக்கணும். கண்டவர்களை எல்லாம் வெட்டக்கூடாது, வயோதிகர்களை வெட்டக்கூடாது, பெண்களை வெட்டக்கூடாது, வழிபாட்டு தலங்களை இடிக்கக்கூடாது, விவசாய நிலங்களை அழிக்கக்கூடாது, நீர்நிலைகளை அழிக்கக்கூடாது. அதே மாதிரி மாற்று சமுதாயத்தினுடைய மத குருமார்களையும் இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் போருக்கான சட்ட வரம்புகளை ஏற்படுத்தி இருந்தார். இவரு திரும்பி போனார். அவங்க தாயார் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என் மகனை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களே. அந்த அம்மாவுக்கு எவ்வளவு விருப்பம் பாருங்க. அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுகிற என்னுடைய மகனின் அந்த காட்சியை நான் காண வேண்டுமே. ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. அப்படின்ட்டு அம்மாவும் மகனும் உட்கார்ந்து பேசுறாங்க. எப்படியாவது பெருமானாருடைய நெருக்கத்தை பெற்றுவிட வேண்டும். இந்த போருக்கு போய் வீரத்தை காமிச்சிடலான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பு வரல. உடனே மகனே ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறாரு. அம்மா, நீங்க போய் இப்படி இப்படி எல்லாம் ஒன்று செட் பண்ணுங்க, எப்படியாவது பெருமானாருடைய அருகாமையை நான் பெற்றுவிட வேண்டும். சின்ன பையன், 13 வயசு ஒரு சிறுவனுடைய உள்ளத்தில் எழுந்த அந்த வேட்கை. உடனே அவங்க அம்மாவும் சரின்ட்டு தன்னுடைய குடும்பம் சார்ந்தவர்களை, இவர் அனாதை, யாரு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு யதீம், அந்த அம்மா கவலைப்படுறாங்க. தந்தை இருந்திருந்தால் ஒரு மகனை எப்படியெல்லாம் உருவாக்கி இருப்பாரோ அப்படி தந்தையினுடைய இடத்திலிருந்து உருவாக்க வேண்டிய கடமை அவசியம் எனக்கு இருக்கிறது அப்படின்ட்டு தன் குடும்பத்தை சார்ந்த சில பெரியவங்களை எல்லாம் கூப்பிட்டு, நீங்க எல்லாம் போய் ரசூலுல்லாஹ்ட்ட பின்னாடி. இவர் பதிலையும் கலந்துக்கல, உஹதுலையும் வயதின் காரணமாக கலந்து கொள்ள முடியல. ஹந்தக் போரிலிருந்து எல்லா போரிலும் பெருமானாரோடு இருந்தார்கள். உடனே இந்த குடும்பத்துக்காரங்கெல்லாம் சேர்ந்து பெருமானார்கிட்ட போய் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், எங்க குடும்பத்துல ஒரு பையன் இருக்கிறான், நல்லா குர்ஆன் ஓதுவான், நல்லா எழுத தெரியும், கிட்டத்தட்ட 17 சூறாக்கள் மனனம், ரொம்ப புத்திசாலியான பையன். இப்படி எல்லாம் மாறி மாறி போய் பெருமானார்கிட்ட அந்த பையனை பத்தி சொல்றாங்க. இது யாருடைய ஏற்பாடு? அந்த பையனோட ஏற்பாடு, அவங்க அம்மாவுடைய ஏற்பாடு. எப்படியாவது பெருமானாருடைய நெருக்கத்தை பெற்றுவிட வேண்டும், இதுதான் நோக்கம். அல்லாஹ்வுடைய ரசூல் விசாரிச்சுட்டு, சரி அந்த பையனை வர சொல்லுங்க. நான் ரொம்ப சந்தோஷமா வந்தார். அந்த குடும்பம் எல்லாம் சுற்றி இருக்கிறது, சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஒரு 13 வயதுல கிட்டத்தட்ட 17 சூறாக்களை மனனம் செய்த அந்த சிறுவர் பெருமானார் ஓத சொல்றாங்க. ஓதுகிறார். அவ்வளவு அழகான இனிமையான குரலோடும் உச்சரிப்போடும் அழகான வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வெளியேறுகிறது. பெருமானார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு சொன்னத மாதிரியே இந்த பையன் ஓதுறாரு. அவரோட ஐடியா எப்படியாவது பெருமானார்கிட்ட நெருங்கிடணும் இல்லையா? பெருமானார் விரும்புறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் இன்னும் அவருடைய புத்திசாலித்தனத்துல காமிக்கிறார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஒரு வேலை செய், ஸைத் தஅல்லம் அல் அபரியா, நீ போய் உடனே அபரானி மொழியை கற்றுக்கொள். பெருமானார் சொன்னதுதான் தாமதம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மொழிகளையும் இஸ்லாம் ஆதரிக்குது. ஒரு மனிதனுக்கு எந்தெந்த விதத்தில் பாஷைகள் பயன்படுமோ அதை எல்லாம் கத்துக்கலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட மொழியை தூக்கி பிடிக்கிறதும் கூடாது, மொழி உடையவங்களை ஆதரிக்கிறதும் கூடாது. எல்லா மொழியும் பேசலாம். 15 நாள்ல படிச்சுட்டு வர்றார். எவ்வளோ? அபரியா அபரானி மொழியை 15 நாளில் படித்து விட்டு வருகிறார். பெருமானார் ஒரு காரணத்தையும் சொன்னார்கள். ஸைத் யூதர்கள் அவங்களுடைய செய்திகளை, அவங்களுடைய வேதத்தின் செய்திகளில் நிறைய பொய் சொல்லுகிறார்கள், எனக்கு நம்பிக்கை இல்லை, அவர்களின் மொழியை நீ படித்து விட்டு வா. நான் எடுத்துட்டு வந்தாரா? அடுத்து உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இன்னொரு மொழி இருக்கு, சுரியானி மொழி, அதையும் படிச்சுட்டு வாங்க. 15 நாள்ல சுரியானி மொழியையும் படித்தார். படிக்கிறது மாத்திரமல்ல, படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டு வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை வச்சு யூதர்களின் செய்திகளை எழுதவும்
அவர்களிடமிருந்து வந்த கடிதங்களை படிக்கவும், அவர்கள் வேத ஆதாரங்களாக எதை தோராவில் இருந்தும் இஞ்சியில் இருந்தும் சொன்னார்களோ அதனை சரிபார்க்கவும் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் பயன்படுத்திக்கிட்டே இருந்தார். காலங்கள் ஓடியது. அவர் நினைச்சது நடந்துருச்சு. யாருக்கு பக்கத்தில் இருக்கணும்? பெருமானாருக்கு அருகாமையில் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன வயசு இருக்கும்? 13 சொன்னா பெருமானாரின் நெருக்கத்திற்கு வருகிற பொழுது ஒரு 15-16 வயது, நல்ல துடிப்பான ஒரு இளைஞர். காலங்கள் ஓடுகிறது. இந்த ஸைதினுடைய நடவடிக்கைகளின் மீது அதீத நம்பிக்கை பெருமானாருக்கு பிறந்தது. நம்பிக்கை பிறந்த உடனே கூப்பிடுங்க ஸைதை. ஸைதை கூப்பிட்டு சொன்னார்கள், ஸைத், இனிமேல் அல்லாஹ்வுடைய வேத வரிகள், குர்ஆனுடைய வசனங்கள் எனக்கு இறங்கும் பொழுதெல்லாம் என் அருகில் இருந்து அதனை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஆணை பிறப்பித்தார்கள். அன்னைக்கு தான் காத்திபுல் வஹி, உலகத்துல மிக பெரும் ஒரு அதிகாரம், பெருமானாருடைய குர்ஆனிய வசனங்களை எழுதி பாதுகாப்பது. எல்லாருக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லல, ஒரு சிலருக்கு அந்த பாக்கியம். அதுல லீடர் யாருன்னா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. காலங்கள் ஓடுது. குர்ஆனுடைய பெருமானாருக்கு எப்பொழுதெல்லாம் வஹி இறங்குகிறதோ உடனே சொல்லி விடுவாங்க, ஸைதை கூப்பிடுங்க, ஸைதை கூப்பிடுங்க. ஸைத் வருவார், பெருமானார் ஓத ஆரம்பிப்பார்கள், அவர் எழுத ஆரம்பிப்பார். இதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? குர்ஆனுடைய ஞானங்கள் அல்லாஹ் அவருக்கு வழங்க ஆரம்பிச்சான். ஏன்னா பெருமானார் குர்ஆனுடைய ஆயத்தை மட்டும் ஓதி முடிக்க மாட்டாங்க. இந்த குர்ஆனுடைய வசனம் யாருக்காக இறக்கப்பட்டது, ஏன் இறக்கப்பட்டது, அஸ்பாபுன் நுஸூலுங்குவாங்க. ஒரு வசனம் இறங்கியதற்கான காரணங்கள், யாரை குறித்து இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், இந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன, இந்த வசனம் யாருக்கு பொருந்தும் யாருக்கு பொருந்தாது, இந்த வசனத்திற்குள் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அஸ்ரார் என்று சொல்லக்கூடிய ரகசிய தத்துவங்கள், இது எல்லாம் எழுதும் பொழுதே அவருடைய நெஞ்சத்தில் ஏறுகிறது. சஹாபாக்களில் உச்சபட்சமான குர்ஆனிய ஞானத்தை தாங்கக்கூடியவராக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கினார். பெருமானாருடைய காலம் முழுக்க, ஏன்னா வேற சில பேர்லாம் எழுதியிருக்கிறாங்க, எழுதிட்டு கொஞ்ச நாள்லே ஒருத்தன் வந்து சொன்னா எனக்கு தான் வஹி வருதுன்ட்டா. அப்படி துரோகிகளும் இருந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காத்திபுல் வஹியாக குர்ஆனை எழுதி அதனை பாதுகாக்கக்கூடிய மாமனிதராகவும் விளங்கினார். பெருமானாருடைய காலம் முடியுது. அபூபக்கர் நாயகத்தினுடைய காலம் வருது. இதுவரைக்கும் இஸ்லாமிய வரலாற்றில் குர்ஆன் நாம பார்க்கிற மாதிரி ஒரு நூலாக திரட்டாக இல்லை. ஒதுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பேர் பலகையில் எழுதி வச்சிருந்தாங்க, சில மரப்பட்டையில எழுதியிருந்தாங்க, சிலர்கள் எப்படியெல்லாம் முடியுமோ அப்படி எழுதியிருந்தாங்க. பெருமானார் சொல்லியிருந்தாங்க, என் ஹதீஸுகளை எழுதாதீர்கள், என கன்ஃபியூஸ் ஆயிடும். ஹதீஸ் எது, ஆயத்து எது. பெருமானார் வஃபாத்துக்கு பிறகு ஒரு போர்க்களத்தில் அட்டன் டைம்ல 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. அத்தனை பேரும் ஹாஃபீஸ். உமர் நாயகம் சொன்னாங்க, இப்படி எல்லாம் ஹாஃபீஸுகள்லாம் கொலை செய்யப்பட்டுட்டா குர்ஆனுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாயிருமே, என்ன செய்யலாம், நாங்க அதை எழுதி நாம தொகுக்கலாம். நாங்க பெருமானார் செய்யாத ஒன்றை நான் செய்ய மாட்டேன். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, புரிய வச்சாங்க, காலத்துக்கு தகுந்து மாறிக்கணும். பெருமானார் செய்யல. ஏன் செய்யலைன்னா, நெஞ்சில் தாங்கி நிற்கிற ஆஃபீதுகள் எல்லோரும் இருந்தார்கள். இப்ப யாரும் ஹிஃப்ஸ் பண்றது இல்ல, மிக குறைவான ஹாஃபிதுகள். அதனால குர்ஆனை எழுதியே ஆகணும்னாங்க. ஒரு டீம் நியமித்தார்கள். சையதுனா அபூபக்கர் சித்தீக் அதனுடைய தலைவர் இவர் தான். யாரு? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு. காலங்கள் ஓடுது. இந்த குர்ஆன் திரட்டு அங்கிருந்து உருவாகி உமர் நாயகத்தினுடைய காலத்திலேயும் உஸ்மான் நாயகத்தினுடைய காலத்திலே தான் 2 அட்டைகளுக்கு மத்தியில் திரட்டப்பட்ட முஸ்ஹஃப் என்ற பெயரில் குர்ஆன் வெளியிடப்படுது. அதனுடைய தலைவராகவும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார். எதை கேட்டாலும் குர்ஆனை சொல்லுவார். எதை கேட்டாலும் பெருமானாருடைய கலீஃபாக்கள் அத்துணை பேரும் இவர்கிட்ட வந்து என்ன செய்வாங்க, ஆலோசனை கேட்பாங்க. சில சட்ட சிக்கல்களுக்கு எளிமையா தீர்வு தருவார். ரொம்ப முக்கியமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை பற்றி அடையாளப்படுத்திய ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, அஃரது உம்மதி ஸைத் இப்னு சாபித்.
என் சமுதாயத்துல வாரிசுரிமை சட்டங்களை மிக அறிந்தவர் இந்த ஸைத் இப்னு சாபித். சொத்து பிரிக்கிறோமா இல்லையா, நம்ம இஷ்டத்துக்கு நம்மளாம் பிரிக்க முடியாது, கோர்ட் ஆர்டரும் செல்லாது. இப்ப அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை இருக்கு. தந்தை மரணித்து விட்டார், தாய் இருக்கிறாங்க, தாய்க்கு எவ்வளவு பாகம்? பிள்ளைகளில் 3 பசங்க 4 பெண் பிள்ளைகள், இப்ப பசங்களுக்கு எவ்வளோ, பெண்களுக்கு எவ்வளோ, இப்படி சொத்தை பிரிப்பது சூழ்நிலை மாறுமா இல்லையா? அத்தா மூத்தாயிட்டாரு, அம்மாவும் மூத்தா போயிடுச்சு, யாருமே இல்லை, இப்ப ஒரு பிள்ளைகள் மட்டும் இருக்கிறாங்க, இவங்களுக்கு எவ்வளவு பாகம்? சரி, வாரிசுகள்ல வெறும் பொட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவளுக்கு எவ்வளவு பாகம்? சரி, வாரிசுகள்ல ஒரே ஒரு பையன் தான் இருக்கிறான், அவனுடைய நிலைமை என்ன? இப்படி சொத்து பாக பிரிவினை சட்டத்தில் மிக அதிக ஞானம் உடையவர்களாக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். இப்படியே போயிட்டு இருக்கும் போது மோமின்களே, பெருமானாருடைய வஃபாத், மதீனால ஒரு தோட்டம் இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டாங்க. பனு சகீஃப் பார்த்தீங்கன்னா அந்த 26ஆம் கேட்டுக்கு அப்படி லாஸ்ட்ல போய் பார்த்தா ஒரு தோட்டம் இருக்கு, சுற்றி காம்ப்ளைண்ட் போட்டு வச்சிருந்தாங்க, நம்ம அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அது ஒரு வரலாற்று நினைவு. பெருமானாருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பாக அடுத்த கலீஃபாவை தேர்வு செய்யணும். முனாஃபிக்குகள் எல்லாம் எவ்வளவு முடியுமோ குழப்பங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அவங்க வாய்ப்பை பயன்படுத்திட்டு முஹாஜிர்கள்ட்ட போய் சொல்றது, விடாதீங்க விடாதீங்க, அடுத்த கலீஃபா நீங்க தான் வரணும்னு. அன்சாரிகள்ட்ட போய் சொல்றது, விடாதீங்க விடாதீங்க, நீங்க தான் அடுத்த கலீஃபான்னு. அன்சாரிகள் முஹாஜிர்கள் அப்படி மாறி மாறி நிற்கிறாங்க. முஹாஜிர்கள் சொன்னாங்க, பெருமானார் எங்களை சார்ந்தவர், மக்காவாசி முஹாஜிர், அதனால் பெருமானாருக்கு அடுத்து கலீஃபாவாக ஜனாதிபதியாக நாங்கள் தான் வர வேண்டும். மதீனாவுடைய அன்சாரிகள் சொன்னாங்க, எல்லாம் கரெக்ட் தான், வந்தோரை வாழ வைத்தது நாங்கள், வந்தோரை வாழ வைத்தது நாங்கள், அதனால அன்சாரிகள் தான் வரணும்னா. 3வது ஒரு டீம் சொன்னாங்க, பெருமானாரைத்தானே நம்ம முன்மாதிரியா கொண்டு இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் எந்த ஒரு பணிக்கும் ஒருவரை நியமனம் செய்தால், ஒரு முஹாஜிரை நியமனம் செய்தால் அவரோடு ஒரு அன்சாரியை பெருமானார் சேர்த்து விடுவார்கள். ஒரு அன்சாரியை நியமனம் செய்தால் அவரோடு ஒரு முஹாஜிரை சேர்த்து விடுவார்கள். அதனால சண்டை வேணாம், ஒரு அன்சாரியும் முஹாஜிருமாக சேர்ந்து கலீஃபாவாக இருக்கட்டும். நடக்குமா? இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்ட பொழுது இந்த பெருமானாருடைய மொழிபெயர்ப்பாளர், வஹியை எழுதக்கூடிய ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து வந்து சொன்னாங்க, நான் ஒன்று சொல்றேன், என் வார்த்தைகளில் அல்லாஹ்வுடைய கலாமை தவிர வேறு எதுவும் வராது. ஏதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர், பெருமானார் யாரு? முஹாஜிர். அதனால் முஹாஜிர்கள் தான் கலீஃபாவாக இருக்க வேண்டும். அன்சாரிகளே, இவரும் அன்சாரி தான், இவரும் அன்சாரிகள் தான். இவர் சொல்றாரு, அன்சாரிகளே, பெருமானார் நம்மை நாடி வந்த பொழுது அவர்களுக்கு உதவியாளராக நாம் இருந்தோம். இப்பொழுது பெருமானாரின் கலீஃபாவாக வரப்போகிற முஹாஜிரான கலீஃபாவுக்கும் நாம் என்ன செய்யலாம்? அன்சாரிகளாக இருப்போம். அந்த பிரச்சனை அப்படியே சால்வாச்சு. ரசூலுல்லாஹ் முஹாஜிர், கலீஃபா முஹாஜிரா வரட்டும், நாம ரசூலுல்லாஹ்வுக்கு அன்சாரிகளா இருந்தோம், இவருக்கும் அன்சாரிகளா இருப்போம். எளிமையாக பிரச்சனை முடிச்சது. முடிச்ச உடனே எழுந்து போய் அபூபக்கர் நாயகத்தினுடைய கரத்தை பற்றி பிடித்து, நீங்கள் தான் கலீஃபா அப்படின்னு பையத்து செய்தார். பிரச்சனை முடிஞ்சது. அடுத்த கலீஃபா தேர்வானது. முனாஃபிக்குகள் தோற்று போனார்கள், முஸ்லிம்கள் ஜெயித்தார்கள். கலீஃபாவின் தலைமையில் தான் பெருமானாருடைய நல்லடக்கம் நடந்தது. இந்த மாதிரி சமயோஜித புத்திசாலியாக இருந்தார்கள். உமர் நாயகத்தினுடைய காலத்துல டமாஸ்கஸ், திமிஷ்க் வெற்றி கிடைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அந்த உரைக்கு வரலாற்றுல யௌமுல் ஜாஹியா அப்படின்னு ஒரு வரலாறு, ஒரு அடையாளத்தை சொல்லுது. உமர் நாயகத்தினுடைய பிரசித்தி பெற்ற டமாஸ்கஸினுடைய உரை. அதுல பேசும்போது சொல்வாங்க, யாருக்கெல்லாம் குர்ஆனை பற்றி சந்தேகம் எழுகிறதோ, குர்ஆனில் கேள்விகள் வருகிறதோ, அவர்கள் அதற்கான விடையை ஸைத் இப்னு சாபித்திடம் கேட்டு தெளியட்டும் என்று சான்று சொன்னார்கள்.
யாருக்கெல்லாம் மார்க்க சட்டங்கள், தொழுகளை ஒது முறிஞ்சிருச்சு, வாய் நிறைய வாந்தி வந்துருச்சு, ஒது செஞ்சுட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, சொத்துல பாகத்துல பிரச்சனை வருது, இப்படி மார்க்க ரீதியான ஃபிக்ஹ் சட்டங்கள் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளட்டும். யாருக்கெல்லாம் செல்வத்தில் பிரச்சனை வருதோ எங்கிட்ட வரட்டும்னா கலீஃபா சொல்லிட்டு காரணம் சொல்றாங்க. ஃபைனல்லாஹ ஜஅலனி வாலியன் வலஹு காசிமா. முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தின் மீது அதிகாரம் உள்ளவனாக அல்லாஹ் என்னை ஆக்கி இருக்கிறான், நான் அவனுக்காக பங்கு வைப்பவனாக இருப்பேன். இஸ்லாமிய பொருளாதாரங்கிறது தனிநபர் மட்டுமல்ல, ஜகாத்து, போரில் வரக்கூடிய கனிமத்து, அதே மாதிரி இந்த வரி, ஜிஸியா வரிகள், டாக்ஸ், இதையெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய அதிகாரி கலீஃபா. சொல்றாங்க அல்லாஹ் என்னை வாலியன் பொருளாதாரத்தின் மீது அதிகாரியா நியமிச்சிருக்கான், அவனுக்கு நான் பங்கு வைக்கணும், அதனால் பொருளாதார ரீதியாக என்னிடம் கேளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க. சஹாபாக்கள்ல வாழ்ந்த காலத்திலேயே பிற சஹாபாக்களால், அதை விட சிறுவயது சஹாபாக்களால் அதிகம் மதிக்கப்பட்டவர் யாருன்னா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு அப்பாஸ் மாதிரி ஒரு கல்வி கடல் யாருமே இல்லை. ஒரு நாள் ஒரு மௌத்துக்கு அதில் ஸைத் இப்னு சாபித் கோவேறு கழுதையில வர்றாங்க. அவரை தூரத்துல பார்த்த உடனே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் எழுந்து நின்னுக்கிறாங்க. இன்னொரு சில அறிவிப்புகள்லாம் ஹசன் ஹுசைனும் வருது, எழுந்து நின்னுக்கிறாங்க. நின்று வந்த உடனே வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கோவேறு கழுதை பிடிக்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நீங்கெல்லாம் பெரிய குடும்பத்து பிள்ளைங்க, அதை விடுங்க, அப்படிலாம் செய்யக்கூடாது. அப்பதான் ஸைத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, இமாம் அவர்களே, ஹாக்கதா உமிர்ன அன் நஃஅல பிஉலமாஇனா, உலமாக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் என்பது குறித்து நாங்கள் இப்படித்தான் கற்பிக்கப்பட்டு இருக்கிறோம். ஏன்னா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுடைய மிகப்பெரிய குர்ஆனி ஆலிம், ஒரு ஆலிமிடம் எப்படி நடக்கணும் இப்படித்தான் நாங்க கற்றுத்தரப்பட்டு இருக்கிறோம். அப்ப ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் பக்கத்துல வாங்க. யார? இப்னு அப்பாஸ், பெருமானாருடைய பெரிய தந்தையின் மகன். பக்கத்துல வந்தவன கையை பிடிச்சு குமிஞ்சு முத்தம் கொடுத்தார். என்னங்க நீங்க செய்யறீங்க? ஹாக்கதா உமிர்னா அன் நஃஅல பி ஆலி பைத்தி ரசூலில்லாஹ், பெருமானாருடைய குடும்பத்தார்களிடம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நாங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். என்ன மரியாதை! இவங்க உலமாக்களை மதிக்கிறாங்க, அவங்க நபியின் பாரம்பரியத்தை மதிக்கிறார்கள். இப்படி மதீனாவிலே மிகச் சிறப்பான ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தான பொழுது, இயற்கையான வஃபாத்து தான், வஃபாத்தாகிற பொழுது மக்கள் எல்லாம் தேம்பி தேம்பி அழுதார்கள். அழுகையின் இடையே இந்த வார்த்தை பேசப்பட்டது. அல்லாஹ்வுடைய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருமை தோழர் ஸைத் இப்னு சாபித் வஃபாத்தாகிவிட்டார், அவரோடு சேர்ந்து குர்ஆனிய ஞானமும் புதைக்கப்படுதுன்னாங்க. ஒருத்தர் மௌத்தாகும் போது அவரோடு அந்த கல்வியும் சேர்ந்து போயிருதா இல்லையா? அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல் யௌம மாத ஹிப்ரு ஹாதிஹில் உம்மா, இன்று இந்த சமுதாயத்தினுடைய பேரறிஞர் மரணித்து விட்டார். அஸா அய்யஜஅலஹுல்லாஹ் ஃபீ இப்னி அப்பாஸ் ஹலஃபம் மின்ஹு. அல்லாஹ் தஆலா இதே போன்ற ஒரு அறிவுஜீவியை அநேகமாக இப்னு அப்பாஸிடம் அல்லாஹ் வைக்கலாம் என்று அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்றைக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள். பெருமானாருக்கு அவைக்கவிஞராக இருந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் பாடுவார். அரபு பாடல்களை வரி அமைத்து முறை அமைத்து ஹஸ்ஸானுடைய மகனை போன்று பாடுபவர்களில் யார் இருக்கிறார்கள்? அதே போல குர்ஆனுக்கு பொருள் சார்ந்த விளக்கத்தை தரக்கூடிய ஸைத் இப்னு சாபித்தை போன்று வேறு யார் இருக்கிறார்கள் என்று இரங்கல் கவிதை படித்தார்கள். வல்ல ரப்புல் ஆலமீன் குர்ஆனிய மேதையாகிய ஸைத் இப்னு சாபித்தின் வழியே
குர்ஆனை நேசிப்பவர்களாக, ஓதுபவர்களாக, விளங்குபவர்களாக, வாழ்பவர்களாக, அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுபவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஆখিরু தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. صل على النبي سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين.